வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பாய் வீட்டு ஸ்டைலில் நல்ல ஒரு சூப்பரான நெய் சோறு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோங்க. இந்த கீ ரைஸ் கூட பார்த்திங்கன்னா நல்லா மட்டன் தால்ச்சா, வெஜ் தால்ச்சா, அப்படி இல்லைன்னா சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவிலாம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த கிரேவி ரெசிபிலாம் பார்த்திங்கன்னா, அதாவது தாளிச்சா கிரேவி, சிக்கன் கிரேவி, இதுமாதிரி ரெசிபிலாம் நம்ம ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த நெய் சோறு ரெசிபி எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. தேங்காய் நெய்யும் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இது நெய் சோறு அப்படிங்கிறதுனால நெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்குங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்குங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு மராட்டி மொக்கு சேர்த்துருக்கேன். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த ஃப்ளேவர் வந்து இறங்கணும் நமக்கு அந்த எண்ணெயிலையும் நெய்யிலையும். அப்போ தான் அந்த சாதம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா தேவையில்லை. இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் நான் இன்றைக்கி வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு தான் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 1/2 கிலோ செய்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு 150 கிராம் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்குங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய். இந்த பொருள் எல்லாம் பார்த்திங்கன்னா செவந்துடக்கூடாது, லைட்டாக வதங்கி வரணும், அவ்வளோதான். கண்ணாடி பக்குவத்துக்கு செவர விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சாதத்தோட கலர் மாறிடும். அதனால் அடுப்பு தீயை குறைச்சி வச்சு ஒரு பொருளாக சேர்த்து இது போல் வதக்கிக்கிங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். எல்லாமே ஒரு 2 செகண்ட் வதக்கி விட்டிங்கன்னா போதும். இது கூடவே ஒரு கொஞ்சமாக புதினா தழை, கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். நல்லா இப்போ எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சைஸில் உள்ள ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். தக்காளி பழம் சேர்த்து ரொம்ப நாளைக்கு வதக்கக்கூடாதுங்க. தக்காளி பழம் வதங்கி வர வேணாம். அப்புறம் இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் ஒரு 2 செகண்ட் மட்டும் கலந்து விடுங்க. தக்காளி குழஞ்சிடக்கூடாது. நல்லா இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ இந்த சாதம் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு, அதாவது 300 கிராம் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். சீரக சம்பா அரிசியில் செய்யும் போது டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரைஸில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பிரியாணி ரைஸில் கூட செஞ்சுக்கலாம். இப்போ அரிசியை தண்ணியை வடிகட்டி சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்குவோம் 2 செகண்டுக்கு. கலந்து விட்டு இப்போ இதுக்கு தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி அளந்து ஊற்றிக்கிறேன். இந்த அளவு தண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பக்குவமாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க, வேணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வரட்டும். கொதி வர சமயத்தில் பார்த்திங்கன்னா குக்கர் மூடி போடுவோம். குக்கர் மூடி போட்டு இதில் வந்து நம்ம விசில்லாம் போட வேணாம், அப்படியே மட்டும் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். சாதமும் தண்ணியும் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இதை தம் போடணும், அதுக்காக தான். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், சாதமும் தண்ணியும் ஓரளவு நல்லா வற்றி ஒன்று கலந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த பக்குவத்தில் தம் போட்டோம் அப்படின்னாக்கா சாதம் நல்லா உதிரியாக வெந்து அருமையாக கிடைக்கும். இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுரும். உங்களுக்கு விருப்பம்னா இந்த ஸ்டேஜில் இன்னொரு டீஸ்பூன் கூட நெய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தேவையில்லை. நல்லா சாதத்தை இது போல் ஒத்தாப்பில் அமுக்கி விட்டுக்குங்க. இப்போ பழைய தோசைக்கல் ஒன்று அடுப்பில் போட்டுக்கிறேன். அது மேலே நம்ம இந்த குக்கரை எடுத்து வச்சுக்குவோம். நல்லா கல் சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த சாதத்தை எடுத்து வச்சு திரும்பவும் குக்கர் மூடி போட்டு நம்ம இன்னொரு 10 நிமிஷத்துக்கு போடுவோம். இதில் வந்து விசில்லாம் நீங்கள் போட வேணாம், அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு தம்மில் போட்டிங்கன்னா போதும். அடுப்பை வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வரட்டும். இப்போ நல்லா இது வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சாதத்தை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சாதம் பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். நான் சொன்ன பக்குவத்தோடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் இதே போல் கிடைக்கும். இந்த சாதம் வெறுமனே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. அதை விட நம்ம இந்த கிரேவி கூட சேர்த்து சாப்பிட்றப்ப இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இந்த நெய் சோறு ரெசிப்பியை நான் இன்றைக்கி சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட அந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.